தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகம்பம் நடப்படும் நிகழ்வு நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது அந்த கொடிகம்பம் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், 100 அடிக்கு இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்தை நடப்படக்கூடிய நிலையில அதற்கான வழிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகளால இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறதா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? உயிர் சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? யாருக்கேனும் அடிபட்டிருக்கா? ஷாம், நல்ல வேளையாக யாருக்கும் தற்போது அடிபடல. குறிப்பா இன்று காலை, அதாவது இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜேசிபி மூலியமாக அந்த கொடிக்கம்பத்தை ஏற்ற பணி நடந்துடுச்சு. ஆனால் 100 அடிங்கிறப்ப கிட்டத்தட்ட அதோட எடை மிகுந்த அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த ஜேசிபியால முடியல. அதுக்கு பிறகுதான் அந்த கிரெயினை கொண்டு வந்தாங்க. அந்த கிரெயினை கொண்டு வந்ததும் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா அந்த பணி மேலே ஏற்றுற பணி நடைபெற்று இருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா திடீர்னு தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் சந்தனமெல்லாம் தெளிச்சு அந்த கொடிக்கம்பத்தை மேலே ஏற்றினாரு. இருந்த போதும் தற்போது அந்த ஜேசிபி அந்த கிரெயின்ல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெல்ட், அதாவது மிகப்பெரிய அந்த இரும்பு கொடி மரத்தை ஒரு இதுல, அதாவது ஒரு பெல்ட்ல இணைச்சிருந்தாங்க. அந்த இணைச்சிட்டு அது மூலியமா தான் அந்த கிரெயினை மேல தூக்குனாங்க. அந்த மேல தூக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் சுத்தி இருக்க தொடர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொடர்கள் இருந்தாங்க. சுத்தி நிறைய கார்களும் இருந்துச்சு. இந்நிலையில அதாவது அந்த கொடிக்கம்பம் நேராக நிமிர்த்தப்பட்டு அது கீழே போல்ட் போடுற பணி நடைபெற்று இருந்துச்சு. கீழே ஆழமா போல்ட் போடுவாங்க. அந்த போல்ட் போட்டு இருக்க பணி நடைபெற்று இருக்கிறது திடீர்னு அந்த கொடிக்கம்பம் வேகமாக விழுந்தது. நல்ல வேளையாக அந்த கொடிக்கம்பம் விழும்போது ரொம்ப மெதுவாக விழுந்ததன் காரணமாக அங்க இருந்தவர்கள் ஓட தொடங்கினாங்க. பாத்தீங்கன்னா இந்த விஷுவல்ல பாக்குறதுல 2 கார்கள் இருந்துச்சு. அதுல ஒரு கார் மேல இந்த கொடிக்கம்பம் விழுந்திருக்கு. இன்னொரு கார்ல ஆள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர் இன்னொரு கார்ல இருந்தாங்க. நல்ல வேளையாக காயமும் உயிர் சேதமும் ஏற்படல. அந்த கொடிக்கம்பம் சற்று இன்னொரு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு கார்ல விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அதோட எடைங்கிறது ரொம்ப அதிகமான எடை. இப்படி இருக்க பட்சத்துல இன்னும் சற்று நேரத்துல, அதாவது அந்த கொடிமரம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சாஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாரும் அலறி அடிச்சு துடிச்சு அங்கிட்டு ஓடினாங்க. நம்ம மேல விழுந்துருமோன்னு. நம்மளும் கிட்டத்தட்ட அருகில் தான் இருந்தோம். நம்மளோட ஒளிப்பதிவாளர் கிட்டத்தட்ட அருகில் தான் காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. நல்ல வேளையாக அங்க யாருக்கும் ஒரு அசம்பாதம் ஏற்படல. குறிப்பா இந்த சம்பவத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கம்பம் நடுறப்ப சுத்தி யாரையும் நிக்க வைக்க கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னா அந்த கொடிக்கம்பம்ங்கிறது இந்த கிரெயினை நம்பி மட்டும்தான் அந்த கொடிக்கம்பத்தை நேரம் நட்டாங்க. ஆனா இது கொடிக்கம்பம் நடுறதே ஒரு விழா மாதிரி தாவேக்கான வாசி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளும் இதுல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் வந்தாரு. அவரையும் பார்க்கறதுக்கு ஒரு நிறைய பேர் இங்க திரண்டிருந்தாங்க. அவர் கூட புகைப்படம் எடுக்கிறது உள்ளிட்ட எல்லா வேலைகளுமே பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பத்தை சுத்தியே நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கொடிக்கம்பம் சாயின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா கிரெயினோட அதை கட்டிருக்கக்கூடிய பெல்ட் சிங்கிள் பெல்ட் போட்டிருந்தாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எடை அதிகமான பொருட்களை மேல தூக்குறப்ப பெல்ட் அதிகமான பெல்ட் வைப்பாங்க. பாத்தீங்கன்னா 10 பெல்ட் 15 பெல்ட் எல்லாம் வைப்பாங்க. ஏன்னா அதையே நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முதல்ல நம்ம பாக்குறப்ப ஏன்னா ஒரு சிங்கிள் பெல்ட்ல, அதாவது ஒரே பெல்ட்ல இவ்வளவு தூரம் ஏத்துறாங்களே, இது தாங்குமா அப்படிங்கிறது நமக்கு அருகில் பார்க்குறப்ப எனக்கு அந்த பார்வை தெரிஞ்சு. ஆனா இருந்தாலும் கூட நம்ம எதிர்பார்க்காத விதமா கொடிக்கம்பம் அப்படியே சாஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சாஞ்சு அந்த கீழே இருக்க போல்ட் எல்லாம் முதல்ல பிச்சுக்கிட்டு அது என்ன 2 போல்ட் போட்டிருக்காங்க கீழே. அந்த 2 போல்ட் போட்டிருக்கிறதுனாலதான் அந்த கொடிக்கம்பம் இவ்வளவு வேகமா சாஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த 2 பெல்ட் போடாம எடுத்த உடனே, அதாவது மேல நிறுத்தின உடனே கீழே விழுந்துருச்சுன்னா நேரடியா வேகமா விழுந்திருக்கும். அந்த 2 பெல்ட் போட்டிருக்கிறதுனால அதாவது 2 போல்ட் போட்டிருக்கிறதுனால அந்த போல்ட்டோட சேர்த்து அந்த கொடிக்கம்பம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சி தற்போது ஒரு கார்ல பார்த்திருக்கோம். அங்க இருக்க மக்கள்லாம் அலறி துடிச்சிட்டு ஓடினாங்க. நல்ல வேலையா அசம்பாவிதமாக இது ஏற்படல. குறிப்பா யாருக்கும் காயங்கள் ஏற்படல. ஏனால் அந்த கார் யாரும் இல்லை. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்க கார் பாத்தீங்கன்னா ஷாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அந்த காருக்குள்ளே இருந்தாங்க. ஒருவேளை அந்த கார்ல விழுந்தால் 5 பேர் பிழைப்பது மிகுந்த கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும். பொதுமக்கள் திரண்டு இருக்கக்கூடிய இந்த இடங்கள் பாதுகாப்பாக அந்த கொடிமரத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாரோட விஷயம். குறிப்பா நம்ம பார்க்கணும்னா இது போன்ற கொடிமரங்கள் உயரமாக நடக்கூடிய இடத்துல கூடுதலா கிரெயின்கள் வைத்து 2 கிரெயின்ல வச்சுட்டு ஏற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம பெல்ட், அது கிரெயினை சுத்தி போடக்கூடிய பெல்ட் ஒரு 10 பெல்ட்டாவது போட்டிருக்கணும். அப்போதான் சாஞ்சா கூட கீழே விழுவாம அந்த கிரெயினே தூக்கிடும். ஒருவேளை சாஞ்சிருந்தா கூட அந்த கிரெயினே அதை தூக்கிடும். அப்படி இருக்க பட்சத்துல ஒரே ஒரு சிங்கிள் கிரெயின், அதாவது தேவலாம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வச்சுதான் இதை பண்ணாங்க. ஒரு சிங்கிள் ஜேசிபியை வச்சு இவ்வளவு பெரிய வெயிட் இருக்கக்கூடிய ஒரு 100 அடி இரும்ப ஒரு சிங்கிள் ஜேசிபி வச்சு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஜேசிபியால தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு இந்த கிரெயின் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கிரெயின் தற்போது மேல ஏத்துனதுனால
இந்த கிரெயின்றது ஒரு பெல்ட் பிச்சுக்கிட்டு நேரா விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு கருதியில் சுத்தி எந்த பொதுமக்கள் நிக்க விடாம பண்ணிருக்கணும். ஆனா தாவேக்கானர் இதையே ஒரு விழா மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு தாவேக்கானர் எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதை கொடியை மேலேத்துறாங்க. நல்ல வேளையாக ஷாம் யாருக்கும் அடிபடல, எந்த ஒரு காயமும் ஏற்படுத்தல. அதுவும் ஒரு நிம்மதியை தருது. அதே பட்சத்துல இது போன்ற கொடிகளை ஏத்துறப்போ ரொம்ப கவனமாகவும் கூடுதல் பொறுப்போட ஏத்தணுங்கிறது தான் எல்லாரோட விஷயமா இருக்கு. நம்மளை பாக்குறப்ப நமக்கே ஒரு நெஞ்சு படபடப்பான ஒரு சொல். ஏன்னா சுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டவர் இருக்காங்க.